இப்போ சமீப காலமாக ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த எள் பொட்டலம் இருக்கு இல்லைங்களா? அந்த எள் பொட்டலத்தை வச்சு தீபம் ஏத்துறாங்க. இது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்க. இது செய்யக்கூடாதுங்க. சாஸ்திரத்திலே இதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. மறைந்த காஞ்சி பெரியவர் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். மகா பெரியவர் என்று சொல்லப்பட்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த எள்ளு எரியும் வாடையும், பிணம் எரியும் வாடையும் ஒரே மாதிரி இருக்குங்கிற மாரி சொல்றார். அந்த எள்ளு என்பது நாராயணனுடைய, பெருமாளுடைய வியர்வை துளி. சாதாரணமாக எள்ளை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுங்க. நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். ஆனால் அது எள்ளா எரிக்கும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பிணம் எரியக்கூடிய வாடை 100க்கு 100 அதில் கிடைக்கும். அதனால் தயவுசெய்து இந்த தவறுகளை செய்யாதீர்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் எள்ளு பொட்டலத்தை வச்சு எரிக்காதீங்க. அது சாஸ்திரத்திலே இதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. காஞ்சி பெரியவர் சொன்னால் அது ஈஸ்வரனே சொன்ன மாதிரிங்க. நான் சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது கிடையாது. எங்கே போனாலும் தயவுசெய்து நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஏற்றுங்கள். எள் தீபத்தை எந்த காரணம் கொண்டும் சனிப்பிரீதி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு எள் தீபத்தை மட்டும் ஏற்றாதீர்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லா தழைக்கும். தயவுசெய்து இந்த தவறை செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.